ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 2 ரீசேப்பிங் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் மேப் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப் டு 3 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். Resistance of the Mughals. Let us survey some of the major rebellions that entered up, eroding the Mughal power, keeping the special case of the Marathas for the next chapter. இப்ப வரைக்கும் நம்ம மொகல் பவர்ஸ் எண்ட் ஆகுறதுக்கு என்னென்ன ரெபலியன்ஸ் என்னென்ன ஆப்போசிஷன்லாம் வந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். மராதாஸ் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் இருந்தது அப்படிங்கறத பத்தி நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். Over the centuries, many peasant communities rebelled against horse exploitation. One such case in the 17th century involves the Jat peasantry in present-day western Uttar Pradesh, Haryana and eastern Rajasthan, who managed to kill an oppressive officer of the Mughal administration. In subsequent battle, 20,000 men confronted the Mughal army and fought valiantly, but their Jat leader was killed and the rebellion suppressed. பெசன்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா ஃபார்மர் கம்யூனிட்டிஸ். ஓவர் த செஞ்சுரிஸ் மொகல் எம்பையர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய பெசன்ட் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிறைய பேர் சண்டை போட்டுட்டே தான் இருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு அகேன்ஸ்டா அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹார்ஸ் எக்ஸ்பிளாய்டேஷன். ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ரூலர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளாய்டேஷன் புடுங்கிக்கிட்டே சுரண்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த பெசன்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஆப்போசிட்டா நின்னாங்க. இதுக்காக நம்ம ஒரு இன்சிடென்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். 17th செஞ்சுரியில ஜாட் பெசன்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பெசன்ட்ரி இருந்தது. இந்த பெசன்ட்ரி இப்ப இருக்கிற எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், ஹரியானா அண்ட் ஈஸ்டர்ன் ராஜஸ்தான்ல இருந்தது. இந்த பெசன்ட்ரியோட லீடர் என்ன சொன்னாங்க அப்படின்னா முகல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆப்போசிட்டா அவங்க எல்லாரையுமே நம்ம கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க நிறைய அடுத்தடுத்து பேட்டில் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல 20,000 மென் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜாட் லீடர் அந்த ஜாட் பெசன்ட்ரியோட லீடரையே அந்த மொகல் ஆர்மி கில் பண்ணிட்டாங்க. அதனால இவங்களுக்கு ஆப்போசிட்டா இவங்களுக்கு ரெபெலியனா இருந்த எல்லாரையுமே அவங்க சப்ரஸ்ட்னா என்ன அப்படின்னா அடக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். Many tribal groups, the Bills, the Gonds, the Sandals, the Koch, for instance, also fought back against attempts to annex their territory or impose taxes on them. While some of these groups were subdued or gradually integrated into the Delhi Sultanate or Mughal Empire, others, especially those inhabiting forested, hilly or remote region, managed to maintain some degree of independence. இவங்க கூட சேர்ந்து நிறைய ட்ரைபல் குரூப்ஸுமே டெல்லி சுல்தானேட் அண்ட் முகல் எம்பையர்ஸ்க்கு ஆப்போசிட்டா நிறைய பேட்டில் பண்ண வந்தாங்க. என்னென்ன குரூப்ஸ் இவங்க கூட சேர்ந்து வந்தாங்க அப்படின்னா பில்ஸ், கோன்ஸ், சந்தால்ஸ், கொச்சி இவங்க எல்லாருமே முகல்ஸ் அண்ட் டெல்லி சுல்தானேட்க்கு ஆப்போசிட்டா இவங்க கூட சண்டை போட வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா ட்ரைபல் குரூப்ஸ் மேலேயும் அவங்க போடுற டாக்ஸ்னால அந்த டாக்ஸ் ஆப்போசிட் பண்ணதான் இவங்க எல்லாருக்குமே அகைன்ஸ்டா அவங்க பேட்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் இது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஃபாரஸ்ட்ல இருந்துக்கிறோம் அல்லது ஹில்லி அல்லது ரிமோட் ரீஜன் மாதிரி ரீஜன்லயே நாங்க இருந்துக்கிறோம், இது எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்க ரொம்ப இண்டிபெண்டன்ஸா இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராணி துர்காவதி இஸ் ரிமெம்பர்ட் as a valiant queen of the Gurkha kingdom, one of the Gond kingdom in central India. From all accounts, she ruled wisely and made her kingdom prosperous. She kept an army of 20,000 soldiers and 1,000 elephants, with which she repelled several attempts invasion. When a general sent by Akbar attacked her kingdom 1564, despite being outnumbered and outmatched in weaponry, she led her troops and fought bravely. Wounded, she took her own life on the battlefield to avoid capture. She was only 40. Her sacrifice became a symbol of regional pride and resistance, and she is still revered as a heroic figure in Indian history. இப்ப நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னா ராணி துர்காவதி அப்படின்னு ஒருத்தவங்களை பார்க்க போறோம். ராணி துர்காவதி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா சென்ட்ரல் இந்தியால கோன் கிங்டமோட ஒன் ஆஃப் த பார்ட்டான கர்கா கிங்டமோட குயின் தான் இந்த ராணி துர்காவதி. இவங்களுக்கு கீழே ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா அக்கௌண்ட்ஸையும் இவங்களே ஹேண்டில் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ரூலிங் ஏரியா ரொம்ப வைஸாவும் இருந்தது. இவங்க ரூலிங் பண்ணிட்டு இருந்த டைம்ல இவங்களோட கிங்டம் ரொம்ப ப்ராஸ்பரஸ் அப்படின்னா என்னன்னா ரொம்ப செழிப்பாவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட சோல்ஜர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 20,000 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, 1,000 எலிபன்ஸ் இருந்தாங்க,
இருந்தாங்க. இவங்க எல்லாரையுமே வச்சு நிறைய ரிபெல்டு, செவரல் அட்டெம்ப்ட் ஆஃப் இன்வேஷன், ஆர்மிஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், எலிஃபன்ட்ஸ் எல்லாரையுமே வச்சு இவங்க நிறைய கிங்டம்க்கு ஆப்போசிட்டா வந்து இன்வேஷன் படையெடுத்தும் போயிருக்காங்க. மட்டும் இல்லாம இவங்க நெறைய பேர விரட்டியும் விட்டுருக்காங்க. இப்போ 1564ல வந்து அக்பர் வந்து இந்த ராணி துர்காவதிக்கு ஆப்போசிட்டா வந்து ஒருத்தங்கள அனுப்பி, இவங்களோட கிங்டம் வந்து அவங்களோட ரூலிங் கீழ வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த ராணி துர்காவதி கூட வந்து சண்ட போடுறாங்க. அவங்க கிட்ட நெறைய நம்பர் ஆஃப் வெப்பன்ஸ், நெறைய இவங்க கிட்ட மேட்சே ஆகாத அளவுக்கு நெறைய நம்பர் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து இருந்தது. ஆனா கூட இந்த ராணி துர்காவதி அவங்களுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப பிரேவா, ரொம்ப தைரியமா வந்து சண்ட போட்டாங்க. சண்ட போட்டது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 40 தான் இருந்தது. ஆனாலுமே அந்த ஃபீல்ட்ல, அந்த பேட்டில் ஃபீல்ட்ல வந்து அவங்க ரொம்ப பிரேவா வந்து சண்ட போட்டு, அவங்களோட லைஃப், அவங்களோட உயிரே வந்து விட்டுட்டாங்க. அந்த சண்டையில அவங்க இறந்தும் போயிட்டாங்க. இவங்களோட சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது, இந்தியன் ஹிஸ்டரியில இப்பவுமே இவங்க வந்து ஒரு ஹீரோயிக் ஃபிகரா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் சோஜ் ஆஃப் ராஜ்புட். சோஜ்னா என்ன அப்படின்னா எழுச்சி. ராஜ்புட் வந்து எப்ப வந்து எழுச்சி பெற்றாங்க? பிகாஸ் ஆஃப் தேர் லொகேஷன் இன் நார்த் வெஸ்ட் இந்தியா and the proud tradition they inherited from earlier dynasties, such as the Pradiharas, who had resisted the Arab invasion of Sindh a few centuries earlier. The Rajput were often battling the invading forces from beyond the subcontinent. They had rebuilt their kingdoms after the Khilji's conquest. Two major clans emerged in this process in the Mevar and Marwar region. Inspirational stories of their heroic deeds are still told today, in particular through popular ballads. Among the valorous rulers those clans produced, we meet Rani Kumbha earlier. Rani Sangha, early 16th century, unified several Rajput clans, won many battles against sultans, ultimately meeting defeat against Babur and Battle of Kanwa. இப்ப இவங்களோட ஏரியா வந்து நார்த் வெஸ்ட் இந்தியால இருந்ததுனால, கிட்ட வந்து நெறைய ப்ரவுட் ட்ரெடிஷன் இருந்தது. அதே மாதிரி ஏர்லி டைனஸ்டில இருந்து நெறைய இன்ஹெரிட் பண்ணியும் அத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ராஜ்புட் இவங்களோட பேட்லிங், இவங்களோட இன்வைடிங் எல்லாமே எப்படி இருக்கும் அப்டின்னா, ரொம்ப ஃபோர்ஸா கான்டினென்ட் ஃபுல்லாவே வந்து ரொம்ப ஃபோர்ஸஸா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ராஜ்புட் கிளான்ஸ வந்து கில்ஜி வந்து தோற்கடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் ராஜ்புட் என்ன செஞ்சாங்க அப்டின்னா, 2 மேஜர் கிளானா வந்து எமர்ஜ் ஆனாங்க. அந்த 2 மேஜர் கிளான்ஸ் என்ன அப்டின்னா, மீவர் அண்ட் மார்வர் ரீஜியன் வந்து சொல்லுவோம். இவங்கள பத்தி நெறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரீஸ் வந்து இருக்கு. நம்ம இந்த ராஜ்புட்ல வந்து நெறைய ஹீரோயிக் டீட்ஸும் வந்து இருக்காங்க. இப்ப வரைக்குமே அவங்கள பத்தின ஸ்டோரீஸ் வந்து நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். பர்ட்டிகுலரா சொல்லணும் அப்டின்னா, ராஜ்புட்ல இருக்க பேலட்ஸ் வந்து சொல்லலாம். இவங்கள்ல வந்து நெறைய பேர் ஹீரோயிக்கா தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா எந்த ரூலர்ஸ் வந்து சொல்லலாம் அப்டின்னா, ராணா கும்பா வந்து சொல்லலாம். இந்த ராணா கும்பாவ பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இப்ப நம்ம ராணா சங்கா பத்தி பார்ப்போம். ராணா சங்கா அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு ரொம்ப வீரமானவங்க அப்டின்னா, இவங்க வந்து சுல்தானுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணி ராஜ்புத் கிளான்ஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாபர் கூட பேட்டில் ஆஃப் கான்வால வந்து சண்ட போட்டு வின்னும் பண்ணியிருக்காங்க. Although he inherited a wounded kingdom from his predecessors, Mewas ruler Maharana Pratap refused to accept Mughal suzerainty and became the face of Rajput resistance. A confrontation took place at the Haldigati Pass in the Aravallis in 1576, and although the Mughal army had the upper hand, Maharana Pratap escaped and persecuted for years guerrilla warfare against the Mughals from the Aravalli Hills, living in harsh condition but firm on his independence. It is noteworthy that Maharana Pratap received strong support from the Bills, who not only joined his troops as archers but also contributed their knowledge of the terrain. Service on other occasions too earned them a respected place in Mewa's military tradition as the Mewer Emperor shows. The Mewer rulerல வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மொகல் எம்பையருக்கு கீழே தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அத வந்து இந்த மகாராணா பிரதாப் அப்படிங்கிறவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ராஜ்புட் ரெசிஸ்டன்ஸ்ல மொகலுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்காங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் யாரோட தான் இருந்தது அப்படின்னா மகாராணா பிரதாப்போட வந்து இருந்தது. இப்போ ஹால்டிகேட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மொகல்ஸுக்கும் இந்த மகாராணா பிரதாப்புக்கும் வந்து ஒரு பேட்டில் வந்து நடந்தது. அந்த பேட்டில்ல வந்து இந்த மகாராணா பிரதாப் அப்படிங்கிறவங்க வந்து கொரில்லா அப்படிங்கிற வார்ஃபேர் வந்து யூஸ் பண்ணி அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது எந்த ஹில்ஸ்ல அவங்க மறைஞ்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆரவல்லி ஹில்ஸ்ல தான் மறைஞ்சு கொரில்லா அப்படிங்கிற வார்ஃபேர் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னா என்ன அப்படின்னா a style fighting where small groups with knowledge of the terrain carry out surprise attack and
campuses to defeat bigger armies. கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ யாருகிட்ட வந்து ரொம்ப பெரிய வார்ஃபேர் இருக்குதோ, அவங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் குரூப்பா வந்து இருந்தோம் அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, மறைஞ்சு மறைஞ்சு தான் வந்து ஒரு கொரில்லா வந்து எப்படி மறைஞ்சு மறைஞ்சு அட்டாக் பண்ணுமோ, அந்த மாதிரி தான் வந்து அட்டாக் பண்ணணும். அத தான் நம்ம கொரில்லா வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அல்டிகேட்டி பேட்டில்ல வந்து மொகல் தான் வந்து வின் பண்ற மாதிரி கண்டிஷன் இருந்தாலுமே, இவங்க வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறதுனால நெறைய கொரில்லா வார்ஃபேர் வந்து நடத்திட்டே இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு நடத்திட்டேவும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மஹால்ஸ் தான் வந்து மகாராணா பிரதாப் வந்து நெறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு சொன்னோம்ல. என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து மறைஞ்சிருந்து கொரில்லா வார்ஃபேர் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இங்க என்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த மகாராணா பிரதாப் வந்தவங்களும் யாரு அப்படின்னா, இந்த பில்ஸ் தான். இந்த மாதிரி நெறைய ஹெல்ப் வந்து பண்ணதுனால, மகாராணா பிரதாப் வந்து அவங்க ஒரு எம்பளம் வந்து வெளியில இட்டாங்க. அந்த எம்பளத்துல வந்து பில் வாரியரையும் அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்க. While some Rajput state eventually allied with the Mughals through diplomacy and marriage alliance, some, especially Mewar, did not accept Mughal dominance. During Aurangzeb's reign, several Rajput nobles rebelled, including Durgadas Rathore of Marwar, who fought to protect the independence of Jodhpur. Mughal authority thus remained limited in Rajasthan. இப்படி வந்து நெறைய ராஜ்பூட் வந்து முகலுக்கு ஆப்போசிட்டா நெறைய பேட்டில் வந்து நடத்திட்டே இருந்தா கூட, சில ராஜ்பூட் என்ன பண்ணாங்க அப்டின்னா, மொகல்ஸ் கூட நெறைய அலைன்ஸ்ல வந்து இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கூட வந்து நெறைய மேரேஜும் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனாலுமே சில மீவர் கிங்டம் வந்து மொகலோட டாமினன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுலயும் ஸ்பெஷலா யாரோட பீரியட்ன்னு சொல்லணும் அப்டின்னா, அவுரங்கசீப்போட பீரியட்ல வந்து நெறைய ராஜ்பூட் வந்து அந்த மொகல் எம்பையருக்கு ஆப்போசிட்டா வந்து ஆனாங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்டின்னா, இந்த மார்வர் கிங்டமோட துர்காதாஸ் ரத்தோர் அப்படிங்கிறவங்களுமே வந்து முகலுக்கு ஆப்போசிட்டா வந்து ஜோத்பூர அவங்க வந்து புரொடெக்ட் பண்ணி இண்டிபெண்டன்ட்டா ரூல் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ராஜஸ்தான்ல மொகலோட ரூலிங் அத்தாரிட்டி வந்து லிமிட்டடா தான் கம்மியா தான் இருந்தது. The Ahoms. In the 13th century, the Ahom ethnic group migrated from present-day Myanmar to the Brahmaputra Valley and formed Ahom kingdom there. 13th செஞ்சுரில வந்து அகோம் எல்லாருமே வந்து பிரசன்ட் இப்ப இருக்க மியான்மர்ல இருந்து மைக்ரேட் ஆகி வந்து மூவ் ஆகி பிரம்மபுத்திரா வேலையில போய் ஃபார்ம் ஆகி அங்க வந்து அகோம் கிங்டம் ஃபார்ம் பண்ணாங்க. During both the Sultanate and Mughal periods, the Ahom rulers offered stiff resistance to attempt an expansion into the northeast. Their unique pike system called every able-bodied man to provide service to the state through labor or military duty in exchange for land rights. This allowed to the rulers to create public infrastructure and maintain large standing force without a permanent army. மெயினா அகோம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சுல்தானேட் அண்ட் மொகல் பீரியட்ஸ்ல வந்து அவங்களோட ரூலிங் ஏரியாவை வந்து நார்த் ஈஸ்ட்ல எக்ஸ்பேண்ட் ஆகாம தடுத்ததுல இந்த அகோம்க்கு வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து பிளே பண்ணாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அகோம்ல வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா பைக் சிஸ்டம் வந்து சொல்லலாம். பைக் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலின்னு இருந்தது அப்படின்னா அந்த ஃபேமிலில ஒருத்தராச்சும் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒருத்தங்க வந்து வேலை பார்த்தோ அல்லது மிலிட்டரி டியூட்டில வந்து ஜாயின் ஆகியோ அவங்களோட லேண்ட் ரைட்ஸ் வந்து பில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ரூலர்ஸ்க்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர மெயின்டெயின் பண்றதுக்கும், இன்னும் லார்ஜா அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம ஒரு பெர்மனன்ட் ஆர்மியா இல்லாம, வயசானவங்க இந்த மாதிரி இல்லாம நெறைய யூத் வந்து இந்த ஆர்மில வந்து சேர்ந்துட்டே இருந்தாங்க. Over time, the Ahoms assimilated the local culture, promoted agriculture, encouraged diverse faith, and contributed to the rich tradition of Assam. போக போக அகோம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா லோக்கல் கல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்களோட அக்ரிகல்ச்சர் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன ஃபெய்த் இருந்ததோ அது எல்லாத்தையுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா அசாம் ட்ரெடிஷனை வந்து இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. In the 17th century, when Aurangzeb sent Mughal forces briefly capturing the Ahom capital Gargaon, the Ahoms used their knowledge of the terrain, dense forest, hills and rivers, persistent guerrilla tactics to repulse the attack. Although the latter had more men and larger fleet of river boats, notably in the Battle of Raigad, fought on the Brahmaputra River near present-day Guwahati, the Ahom military commander Lachit
Borpukhan and his 10,000 men defeated a Mughal force of 30,000 soldiers. Ultimately, the Ahom were able to preserve their independence. 17th centuryல அவுரங்கசீப் வந்து முகல் எம்பையரை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருந்து நிறைய போர்சஸ் வந்து அனுப்பி இந்த அகோம் கேபிட்டலான கார்கனை வந்து டிக்ளைன் பண்ணிட்டு வர சொல்லி சொல்றாரு. ஆனா அகோம்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட நாலேஜ் அவங்களோட அறிவை யூஸ் பண்ணி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் அடர்ந்த காட்டுல வந்து ஹில்ஸ் ரிவர்ஸ் இது எல்லாத்துலயுமே மறைஞ்சு அவங்க கொரில்லா அப்படிங்கிற அட்டாக் வந்து பண்ணாங்க. அதுலயும் நிறைய மென் அண்ட் நிறைய ரிவர் போர்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. இந்த கொரில்லா அட்டாக் அப்படிங்கிறது நம்ம எங்க பார்த்தோம் பேட்டில் ஆஃப் சராய்கட்ல வந்து மகாராணா பிரதாப் வந்து யூஸ் பண்ண அதே கொரில்லா பேட்டனை தான் வந்து இவங்களும் யூஸ் பண்ணாங்க. இந்த பேட்டில் வந்து எங்க நடந்தது அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர்ல ஹவுகாத்தி இப்ப இருக்கிற ஹவுகாத்தி அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்தது. இப்ப இந்த அவுரங்கசீப் அண்ட் அஹோம்க்கு ஆப்போசிட்டா நடக்கிற இந்த பேட்டில் வந்து மிலிட்டரி கமாண்டரா அப்போ யார் இருந்தா அப்படின்னா லச்சித் போர்புகான் தான் வந்து இருந்தாங்க. இவங்க கிட்ட வந்து மொத்தம் 10,000 மென்ஸ் தான் வந்து இருந்தாங்க. ஆனா முகல் போர்ஸ்ல மொத்தம் எவ்வளவு பேர் இருந்தாங்களாம் 30,000 சோல்ஜர்ஸ் வந்து இருந்தாங்களாம். ஆனாலும் அஹோம் வந்து இந்த முகலுக்கு ஆப்போசிட்டா சண்டை போட்டு வின் பண்ணி அவங்க இண்டிபெண்டன்ஸா ரூல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. Ram Singh, the general of the Mughal army, praised the Ahom warriors in these terms. Every Assamese soldier expert in rowing boats, in the shooting arrows, the digging trenches, and in wielding guns and cannons. I have not seen such specimens of versatility in other part of India. முகல் ஆர்மில இருக்கிற ஒன் ஆஃப் த ஜெனரலான ராம் சிங் அப்படிங்கிறவங்க அகோமை பத்தி ரொம்ப பாராட்டி வந்து பேசியிருக்காங்க. அகோம் வாரியர்ஸை பத்தி ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா எவ்ரி அசாமிஸ் சோல்ஜர்ஸ் எல்லா அசாமிஸ் சோல்ஜர்ஸுமே வந்து ரோயிங் போட் அவங்களுக்கு வந்து போட் எப்படி வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருந்தது. அதே மாதிரி ஆரோஸ் அம்பு எப்படி விடணும் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருந்தது. நிறைய ட்ரென்ச்சஸ்னா என்ன அப்படின்னா அகலின்னு சொல்லுவாங்க. நிறைய குழி குட்டி குட்டியா அங்கங்க வந்து குழி வந்து தோண்டி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து வரும்போது அவங்களுக்கே தெரியாம அந்த குழியில வந்து விழுற மாதிரி நிறைய ட்ரென்ச்சஸ் வந்து டிக் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வீல்டிங் கன்ஸ் அவங்க கையில கன்ஸ் அண்ட் கெனான்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. நான் இந்தியாவோட எந்த ஒரு பார்ட்லயுமே இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபைட்ல வந்து இவங்க ரொம்ப நாலேஜா வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி நான் இந்தியாவோட எந்த பார்ட்லயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Next, the rise of the Sikhs. In 15th century Punjab, Guru Nanak spread the message of equality, compassion, and oneness of God, Ik Onkar. His followers came to be known as Sikh. Although Sikkim became purely as a spiritual movement, later Sikh gurus had to respond to growing intolerance and persecution under some Mughal rulers. When Emperor Jahangir found out that Guru Arjun had supported his rebellious son, he had Guru Arjun tortured to death. This prompted Guru Arjun's son and successor Guru Hargobind to introduce marital training and form a Sikh army, which fought several battles against the Mughal forces. 15th செஞ்சுரியில பஞ்சாப்ல வந்து குரு நானக் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. என்ன மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி, கம்பேஷன் அண்ட் ஒன்னஸ் ஆஃப் த காட் கடவுள் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க தான் அப்படிங்கிற மெசேஜ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதை ஃபாலோ பண்ண எல்லாருமே என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா சிக் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சிக்கிசம் அப்படின்னா அது வந்து ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்ஸுக்காக மட்டும்தான் ஆன்மீகத்துக்காக மட்டும்தான் வந்து உருவாக்குனதா சொல்லுவாங்க. ஆனா காலப்போக்குல முகலோட ரூலர்ஸ் வந்து நிறைய இவங்க மேல வந்து பெர்சிக்யூஷன்னா என்ன அப்படின்னா துன்புறுத்துறது எல்லாத்தையுமே அவங்களால இன்டாலரன்ஸ் அவங்களால சகிச்சுக்கவே முடியாம அவங்க ஆர்மியை வந்து பில்ட் பண்ண வேண்டியதா ஆயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எம்பரர் ஜஹாங்கீர் அப்படிங்கிறவங்களை வந்து எடுத்துக்கலாம். இவங்க வந்து குரு அர்ஜுனோட பையன் வந்து இந்த எம்பரர் ஜஹாங்கீருக்கு ஆப்போசிட்டா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கூட குரு அர்ஜுன் வந்து அவங்களோட பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுனால இவங்க வந்து குரு அர்ஜுனை டார்ச்சர் பண்ணி டு டெத் சாகுற வரைக்குமே டார்ச்சர் பண்ணி அவங்கள சாகவும் வச்சுட்டாங்க. குரு அர்ஜுனோட சன்னு அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்களும் வந்து குரு ஹர்கோபிந்த் அப்படிங்கிறவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய மிலிட்டரி ட்ரைனிங் கொடுத்து முகல் போர்ஸுக்கு ஆப்போசிட்டா வந்து நிறைய பேட்டில் வந்து பண்ணாங்க. In the context of this chapter, Punjab refers to the vast region now split across India and Pakistan. இப்ப இதுல வந்து நம்ம பஞ்சாப்னு சொல்ற எல்லாமே வந்து நிறைய இந்தியாலயும் இருக்கு. பாதி பிளேஸ் வந்து பாகிஸ்தான்லயும் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துதான் வந்து பஞ்சாப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
The sixth sacred text, Guru Granth Sahib, was first compiled by Guru Arjan. Guru Tegh Bahadur, hymns were added later. It stresses that there is one God for all, who established the earth as a home for Dharma, and he enjoins Sikh to practice truthfulness, compassion, humility, and self-control, among other values. An example, truth is high, but higher still is truthful living. சிக்ஸோட சாக்கர்டு டெக்ஸ்ட். சாக்கர்டு டெக்ஸ்ட்னா என்னன்னா, புனித நூல்ன்னு சொல்லுவாங்க. சிக்கோட ஒரு புனித நூல் அப்டின்னா, நம்ம குரு கிரந்த் சாஹிப் வந்து சொல்லலாம். இந்த குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யார் எழுதுனாங்க அப்டின்னா, குரு அர்ஜுன் அப்படிங்கிறவங்க தான் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் குரு தேவ் பகதூர் அப்படிங்கிறவங்க எழுதின ஹிம்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த குரு கிரந்த் சாஹிப் வந்து என்ன சொல்லுது அப்டின்னா, ஒன் காட் ஃபார் ஆல், எல்லாருக்கும் கடவுள் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. சிக்கிசம்னு எடுத்துட்டோம் அப்டின்னா, அத எத வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க அப்டின்னா, ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மையா இருக்கிறது. அதே மாதிரி கம்பேஷன். கம்பேஷன் அப்டின்னா என்ன அப்டின்னா, இரக்கமா இருக்கிறது. ஹியூமிலிட்டி, மனித தன்மையோட இருக்கிறது. செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறது. இது எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு ட்ரூத்ஃபுல், ஒரு ஹியூமனா வந்து இருக்க முடியும்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்டின்னா, ட்ரூத் இஸ் ஹை, பட் ஹையர் ஸ்டில் இஸ் ட்ரூத்ஃபுல் லிவிங். ட்ரூத், உண்மை அப்படிங்கிறது பெருசுதான். ஆனா அதையும் விட பெருசு என்னது? உண்மையா வாழ்ந்து காட்டுறது. In 1675, a group of Kashmiri Pandit approached Guru Tegh Bahadur seeking protection from religious persecution. The Guru decided to stand with them and court martyrdom. Arrested Aurangzeb ordered him to convert to Islam. Despite tortures and despite witnessing two of his disciples being tortured to death, the Guru refused. On Aurangzeb's order, he was publicly beheaded in Chandni Chowk, Delhi. In response, his son Guru Gobind Singh, the 10th and last Guru, established the Khalsa, a martial brotherhood committed to justice, equality, and defense of faith, which frequently clashed with the Mughal forces at great cost of life. 1675ல வந்து காஷ்மீர் பண்டிட் வந்து தேவ் பகதூர் அவங்க கிட்ட வந்து பாதுகாப்புக்காக போறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவுரங்கசீப் வந்து எங்கள வந்து இஸ்லாமுக்கு மாற சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குருதேவ் பகதூர வந்து பார்க்க போறாங்க. இந்த குருதேவ் பகதூர் வந்து டிசைட் பண்றாங்க. என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி, நாங்க வந்து இஸ்லாமுக்கு வந்து மாறவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே அவுரங்கசீப் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி இஸ்லாமுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க. ஆனாலும் யாருமே வந்து கன்வெர்ட் பண்ணல. இவங்க நெறைய டார்ச்சர் பண்ணாங்க. அந்த குருதேவ் பகதூர் முன்னாடியே வந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணாங்க. ஆனாலும் குருதேவ் பகதூர் என்ன முடிவு எடுத்தாரு அப்படின்னா, நீங்க எங்கள கொன்னே போட்டாலும் நாங்க வந்து இஸ்லாமுக்கு வந்து கன்வெர்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவுரங்கசீப் வந்து என்ன ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா, சாந்தி சவுக், டெல்லியில இருக்க சாந்தி சவுக் அப்படிங்கிற இடத்துல இந்த குருதேவ் பகதூர் அவங்களோட தலையவே எடுத்து அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட்டா வந்து குரு கோபிந்த் சிங் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, லாஸ்ட் குரு, 10th குருவான இந்த குரு கோபிந்த் சிங் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டா கல்சா அப்படிங்கிறத வந்து தொடங்குறாங்க. இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் தேவையான ஜஸ்டிஸ் இருக்கும். அதே மாதிரி ஈக்குவாலிட்டி, ஃபெய்த், இது எல்லாமே இருக்கும். இந்த கல்சா அப்படிங்கிறது வந்து மொகல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா நெறைய ஃபைட் பண்ணாங்க. இதுல நெறைய பேரு இறந்தும் போனாங்க. இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா, மினியேச்சர் பெயிண்டிங் ஆஃப் குரு கோபிந்த் சிங். குரு கோபிந்த் சிங்கோட ஒரு மினியேச்சர் பெயிண்டிங் தான். Do you know what the Gurudwara Sis Guni Sahib in Chandni Chowk, the famous shopping area in Delhi, signifies? In Sikhism, a Gurudwara is a place of worship. This one marks where Guru Tegh Bahadur, the 9th Sikh Guru, was beheaded by Aurangzeb in 1675. This historic Gurudwara is uniquely honored by the Sikh regiment, which has saluted it before the President of the Republic Day Parade each year since 1979. It stands as a powerful symbol of faith and sacrifice in Indian history. இப்போ வந்து டெல்லியில இருக்க இந்த சாந்தி சவுக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப்பிங் ஏரியா தான். இந்த குருத்வாரா வந்து சிக்கிசமோட ஒன் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பா வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம குரு தேவ் பகதூர் அப்படிங்கிறவங்க வந்து யாரு அப்படின்னா, 9th சிக் குரு. இவங்க வந்து அவுரங்கசீப்பால 1675ல வந்து தலை எல்லாத்தையுமே துண்டிக்கப்பட்டு இந்த சாந்தி சவுக் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கில் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் குருத்வாராவே மாறிடுச்சு. சிக் ரெஜிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா படைப்பிரிவு. இந்த சிக்கிசமோட ஒன் ஆஃப் த ரெஜிமெண்ட்டும் வந்து ரிபப்ளிக் டே டைம்ல பிரசிடென்ட் முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவாங்க. இது எதை ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்தியன் ஹிஸ்டரியோட சிம்பிள் ஆஃப் ஃபெய்த் அண்ட் சாக்ரிஃபைஸ வந்து மீன் பண்ணுது.
As the Mughal Empire declined, especially under the onslaughts of Marathas, see next chapter. Several Sikh confederacies emerged in the Punjab region. They were ultimately unified through the effort of Maharaja Ranjit Singh at the turn of the 19th century. Ranjit Singh's military acumen, diplomatic skill, and religious tolerance allowed him to establish a strong, centralized Sikh empire which spanned much of the northwest, including parts of Kashmir. Till the mid-19th century, this empire resisted both Mughal remnants and later British expansion. முகல் எம்பையர்ஸ் வந்து டிக்ளைன் ஆன உடனே நிறைய சிக்கு எம்பையர்ஸ் வந்து புதுசா வந்து பஞ்சாப் ரீஜன்ல வந்து எமர்ஜ் ஆயிட்டே தான் இருந்தது. அதுல ஒன் ஆஃப் த ரூலரா நம்ம யார சொல்லலாம் அப்படின்னா, இந்த மகாராஜா ரஞ்சித் சிங்க வந்து சொல்லலாம். இவங்க வந்து 19th செஞ்சுரியில ரொம்ப பெரிய மிலிட்டரி ஆக்யூமேனா, அது மட்டும் இல்லாம நிறைய டிப்ளமேட்டிக் ஸ்கில்லோட இருந்தாங்க. நிறைய ரிலிஜியஸ் டாலரன்ஸ் வந்து இவங்க கிட்ட இருந்தது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இவங்களோட ஆர்மிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சிக் எம்பையர் வந்து நார்த் வெஸ்ட்ல சென்ட்ரலைஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பேண்டும் பண்ணாங்க. இப்ப மிட் 19th செஞ்சுரியில வந்து இவங்க வந்து மொகல் ரிமனன்ஸ் அப்படின்னா மிச்சம் இருக்கிறவங்க. மொகல்ல வந்து மிச்சம் இருக்கிற எல்லாரையும் வந்து வந்து பேட்டில் பண்ணாங்க. பிரிட்டிஷ் கிட்ட இருந்தும் வந்து அவங்கள எக்ஸ்பேண்ட் பண்ண விடாம இவங்க தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன சீஃப் டைனஸ்டிஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி சுல்தானேட் அண்ட் மொகல் எம்பையர்ஸ் வந்து பார்த்தோம். அதே மாதிரி அஹோம், சிக், ராஜ்புட், ஈஸ்டர்ன் கங்கா கிங்டம், பாபினி சுல்தானேட், கஜபதி கிங்டம், ஹொய்சாலா அண்ட் விஜயநகரா எம்பையர் எல்லாமே வந்து பார்த்தோம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.